எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற மாங்கன்னை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாங்காயெலாம் இந்த சீசனில் நம்ம கார்டனில் காய்ச்ச மாங்காங்க. இது பார்த்திங்கன்னா சீடு போட்டு முளைச்ச மாங்கன்று தான். பார்த்திங்கன்னா மல்கோவா சாப்பிட்டுட்டு அது சீடு போட்டு வளர்ந்த செடி. ஆனால் கிராஸ் ஆகிருக்கும் போலங்க. இது பார்த்திங்கன்னா மல்கோவா டேஸ்ட்டு இருக்குது, ஆனால் கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது சைஸில். டேஸ்ட்டு ஓகே, மல்கோவா அளவுக்கு இல்லைனாலும் டேஸ்ட்டு ஓரளவு நல்லா இருந்தது. நம்ம நர்சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வீட்டில் ஃபுல்லாக மாங்கன்று தான் இருக்குமா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இந்த மாங்காய் ரொம்ப வருஷமாக இருந்தது. இந்த சீசனில் தான் காய்க்க விட்டுருக்காங்க. மற்றபடி செடி வச்சுருக்கிறதால நிழல் ஆகிடும்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுட்டே இருப்பாங்க. இந்த சீசன் தான் காய்ச்சிருக்குது. எவ்வளோ தான் நம்ம காசு கொடுத்து கடையில் கம்மியாக வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் இருக்கிறது மாதிரி ஆகலை. என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இதே செடியில் 2-3 வெரைட்டி கூட ஒட்டு கட்டி வச்சுருக்காங்க. இதை நான் வேறு ஏதாவது ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணுற பாருங்கள். ஆக்சுவலாக கல்யாணம் ஆகிட்டு வரத்துக்கு முன்னாடி எனக்கு மாங்கன்னை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாதுங்க. இங்கே தான் ஒவ்வொன்றா என்ன பேர், என்ன வெரைட்டி, ஒவ்வொன்றுத்துக்கும் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு நான் அப்போ தான் கற்றுட்டே வந்துட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒட்டு மாங்காய், நீளம், இந்த மாதிரி வெரைட்டி, நார்மல் வெரைட்டி தான் தெரியும். மற்றபடி இவ்வளோ வெரைட்டி இருக்குது மாங்கன்லேருந்து எனக்கு தெரியவே தெரியாது. பனானா மேங்கோங்கிறாங்க, பிளாக் மேங்கோங்கிறாங்க, அதெல்லாம் இங்கே தான் எனக்கே தெரியுது. மியாசாகிங்கிறாங்க, அந்த நேம்லாம் நான் முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம விதை போட்டு இப்போ நம்ம சாப்பிட்டுட்ட மாங்காய் சீடு போடுறோம் இல்லையா, அந்த விதையை போட்டுட்டு வர்றது லேட்டாக காய்க்கும். அதனால தான் நம்ம ஒட்டு கட்டின செடி வாங்கி நட செஞ்சால் ஒரு 3 இயர்ஸில் ஈல்டு கிடைக்கும். அதனால தான் நம்ம ஒட்டு மாங்கன்று சேல்ஸ் பண்ணுறது. நம்மக்கிட்ட விதை செடி அவ்வளோவா இருக்காது, ஃபுல்லாக ஒட்டு மாங்கன்று தான் இருக்கும். இது ஆனால் ஒரிஜினல் மல்கோவா இல்லை. ஆனால் ஒரிஜினல் மல்கோவாங்கிறது நல்ல உருண்டையாக சொரன்னு இருக்கும். அடியில் ஒரு நல்ல மேலே காம்பு பகுதி மாதிரி, கீழேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பாங்கில் பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு தான் இது காய்ச்சிருக்கு. போன சீசன்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி விட்ருந்தாங்க. இந்த சீசன் தான் எங்கள் ஹஸ்பண்ட் கட் பண்ணி விடாமல் இருக்காங்க. இதாங்க மரம், பார்த்துங்க, சின்ன மரம் தான். உங்களுக்கும் மாங்கன்று வேணுன்னா நம்ம அன்னை நர்சரி கார்டன் மன்னார்குடியை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ மாங்காய் பறிச்சிருக்கோன்ட்டு. இது மட்டும் இல்லைங்க, அப்பப்போ கொஞ்சம் 10 டேஸ்க்கு ஒன்ஸ் இந்த மாதிரி பறிச்சுட்டே தாங்க இருந்தோம். குழம்புலையும் போட்டிருந்தோம், நல்லா இருந்தது. பழுக்க வச்சும் சாப்பிட்ருந்தோம், அதுவுமே நல்லா தான் இருந்தது. மாங்காய் பறிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அதை பார்க்குறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதை ஹார்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.